ஐயோ, எப்படி இருந்த குடும்பம் இப்படி ஆயி போச்சே. லட்சம் ரூபாய் தான் கேட்டேன், அதுக்கு ஒரு டோலக்கையும் வளையத்தையும் கையில கொடுத்துட்டு போயிட்டானே. பேராசை பெரு நஷ்டமாயி போச்சு. இங்க பாரு, எது நடக்க வேண்டிய நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானு. அக்கா, என்ன முகூர்த்தத்துக்கு அப்புறம் ஒண்ணு நடக்குமே, அது நடக்கவே இல்ல. அதையும் நடக்க விடாம பண்ணிட்டாளா? ஏண்டி இங்க உட்கார்ந்து சவுடால திங்கலான்னு பாக்குறியா? உனக்கு நான் வடிச்சு கொட்டணுமா? போ வேலை பாரு போ. இன்னொரு வாட்டி ஆகும்னு சொன்னேன், அந்த வாய் அப்படியே அறுத்துப்படா இருக்கு. அக்கா, அப்புறம் அது பெரிய ஓவாயிரும். இந்த பாரு, உன் புருஷ துணி எல்லாம் துவைச்சு போடு போ. இவ வாயை அறுக்கணும். என்ன அறுத்துருவான் குறுத்துருவான்னு சொல்லுச்சோ. நீ வந்திருக்கீல்ல, கோழி அறுத்து விருந்து வச்சிருக்காங்க. மகளே, நிறுத்தியா? வந்துருச்சு ஆப்பிரிக்கா காட்டுல இருந்து புடிச்சிட்டு வந்த ஜந்து. நான் ஆப்பிரிக்கானா நீ உன் தம்பி இரண்டு ஆப்பிரிக்காவோ? பாரு, வந்த இடத்துல வாய் நீளக்கூடாது. நீளிச்சு இருப்பு சட்டியை காய வச்சு இழிச்சுப்படி இழிக்காமா. என்ன சம்மந்தியம்மா? சூடா சூடா சொல்லுத்தோ. ஐயோ, சம்மந்தி சம்மந்தின்னு சமமா வந்துட்டானே. எல்லாம் முடிஞ்சு போச்சு. சமமா வந்தான்னா குறுக்க வந்தான்னா. அக்கா, என் பொண்டாட்டிய பத்தி எடுத்து சொல்லுக்கா. உன் பொண்ணு இருக்காளே, வீட்டுல ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறா. அதுவா முக்கியம். முதலிரவை பத்தி எடுத்து சொல்லுக்கா. முதலிரவுன்னா என்ன சாமி? கிழிஞ்சது போ. அதுக்காக முதலிரவை முன்னால நடத்தியா காட்ட முடியும்? தம்பி, எடுத்து சொல்லுப்பா. சொல்லி தொலைக்கிறேன். உன் பொண்ணு சரியா நடக்கலையா? நடக்கலையா? என் பொண்ணு கம்பி மேல நல்லா நடக்குமே. கம்பியை கட்டிப்பாரு, எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க சொல்றேன். போயா கருமுட்ட. உன் சம்சாரத்துக்கு உனக்கு குழந்தை பிறந்துச்சுல, அந்த மாதிரி விஷயம் நடக்கலையா? ஓ மட்டும் தெரியுதா? அப்பா, இந்த ஓ வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. சொல்லையா? நம்ம பொண்ணு அடுத்தவங்க சொன்ன வேலையை செய்யணும்னா டோலக் அடிக்கணும் சாமி. இப்ப பாருங்க, அடிக்க சொல்லு. 2 தட்டு தட்டுங்க. எங்க அக்காவை தட்ட சொல்ற. உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்? பாத்திரம் கழுவணும். குடும்பம் வேங்கட சுப்பம்மா. அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? பாத்திரம் விளக்க சொன்னாங்க. நிறுத்து நிறுத்து. அக்கா, இப்ப பாத்திரம் விளக்குறதாக்கா முக்கியம். என் முதலிரவு என்ன ஆச்சு? முதல்ல விளக்கட்டும், அப்புறம் சொல்றேன். சரி. அடி சுப்பம்மா, நீ அங்கே, நான் எங்கே. எப்படி? வா. தம்பி வாசிடா. என்ன இங்க வந்து படுத்துட்ட? சுப்பம்மா, அப்படியே படுத்திருந்தா அதெல்லாம் எப்படி? தம்பி வாசிடா. என்ன இந்த நேரத்தில் நிறுத்திட்டான்? தம்பி வாசிடா. வேங்கட சுப்பம்மா, பாத்திரம் விளக்கியாச்சா? பாத்தீங்களா சாமி, நம்ம பொண்ணு டோலக்கு அடிச்சா பம்பரமா ஆடும். இவ வேலை செய்யறதுக்கு ஒன்னொன்னுக்கு நான் டோலக்கு வாசிக்கணும்னா அது இந்த வீட்டுல நடக்காது. அடியே, மரியாதையா போயிடு. உன்னை எவன் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தானோ அவனை எடுத்துட்டு போட வேண்டியதான். யோ, டோலக்கு அடிக்காம வேலை செய்யறதுக்கு வேற வழியே இல்லையா? வேற வழியே கிடையாது. இது எங்க சட்டம். சட்டத்தை மாத்துங்கய்யா. நாங்க மாற்றவே மாட்டோம். என்னையா, நாட்டுல எத்தனையோ தடவை சட்டத்தை மாத்துறாங்க, நீங்க மாத்த கூடாதா? அக்கா, அப்படியே இங்க போனாலும் படுக்கிறதுக்கு தலையணி இல்லக்கா. தலையணி இல்லாம படுக்கிறதுக்கு நான் சொல்லிட்டாரேன். அப்படியே படுத்தாலும் நாத்தம் பொறுக்க முடியலக்கா. அது முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். சும்மாரா, உன்னால லட்சம் ரூபாய் போச்சு. நீ இங்க இருந்த உன் தம்பிக்கு வர லட்சம் ரூபாய் போயிடும். முதல்ல போவலையே. அக்கா, தம்பிக்கும் ஒரு களக்குத்தாடியை கட்டி வச்சு நம்ம குடும்பத்தையே கம்பி மேல ஏற்றுவேன். அப்போ நாங்க போயிட்டு வர்றோம். போச்சு போச்சு, லட்சம் ரூபாய் போச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? லஞ்சம் கஞ்சம் வாங்க கூடாது சார், ஒழிச்சு போடுவாரு. இருக்கட்டியா? வணக்கம் சார். சார் இத பாருங்கயா, நம்ம கண்ணுல மண்ணள்ளி தூவிட்டு மரத்தை கடத்திட்டு போறது பெரிய சவாலா நினைச்சிட்டு இருக்காங்க. இது தேசிய சொத்து, அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. கவனமா கேட்டுக்கங்க. செக் போஸ்ட், அணைக்கட்டு பக்கம் காவல் பலமா இருக்கணும். ஓகே, கேரி ஆன். இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் தங்கபாண்டியன் வந்ததுல இருந்து இந்த காட்டுக்குள்ள நம்ம வயலுக ஒரு துரும்ப கூட எடுக்க முடியல. அதுக்கு ஒரு முடிவு கட்டத்தான் உங்களை எல்லாம் இங்க வரவழைச்சிருக்கிறேன். இந்த பெட்டி நிறைய பணம் இருக்கு. பணத்தை காட்டி மடக்கணும், மசியில
மச்சனை இல்லாம ஒழிக்கணும். இப்படித்தான் பல பய போனான், ஒண்ணு நடக்கல. உன்னை நம்பித்தான் காரியத்தை ஒப்படைக்கிற, முடிச்சிடுற. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஏய், நீ எப்ப இங்க வந்த? அது என்ன? அக்கா உங்களுக்காக பணியாரம் கொடுத்துட்டு இருக்கு. உங்க அக்கா சுட்ட பணியாரமா? குடு குடு. ஆஹா. அம்மா, உங்க அக்கா சாப்பிட்டுச்சா? நீங்க சாப்பிட்டாதான் அது சாப்பிடுமா. ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிடுற பார். என்ன பண்ற நீ? ஐயோ, நல்ல வேளை நீ சுட்ட நேரம் ஜன்னல் பக்கம் யாரும் போகல, இல்லன்னா ஆல் க்ளோஸ். விளையாட்டு துப்பாக்கி நினைச்சு சுட்டேன். விளையாட்டு துப்பாக்கியா? அது தீபாவளி வரட்டும், வாங்கி தரேன். என்ன வேணும்? தற்சமயம் 4 லாரி மரம் வேணும். நான் இங்க மரம் வைக்கிறது இல்ல. நில்லு, ஒத்துக்கிட்டா இந்த பணம் எல்லாம் உனக்கு கிடைக்கும். அறிவு இருக்கா உனக்கு? இவ்வளவு பணம் வச்சுட்டு வெளியே கடையில போய் வாங்க வேண்டியதானே? வெளியே வேற மரம் கிடைக்கும், சந்தன மரம் கிடைக்காது. ஒத்துக்கலன்னா? ஒத்துக்கலைன்னா இந்த துப்பாக்கி வெடிக்கும். வீட்டுல எல்லாரும் சொல்லிட்டு வந்தீங்களா? இன்னும் என்னன்னு அவங்கிட்ட பேச்சு, சுட்டு தள்ளுங்க. சாகிறதுக்குள்ள ஒரு நல்ல முடிவா சொல்லிரு, இல்ல
ஓகே பாய்ஸ், ஹலோ சார். வெல் டன் மிஸ்டர் தங்கபாண்டியன். எந்த ஒரு அதிகாரியும் செய்யாத துணிச்சலான காரியத்தை நீங்க துணிஞ்சு செஞ்சிருக்கீங்க. நான் பாராட்டுறேன். தேங்க்யூ சார். இவங்கெல்லாம் எங்க டிபார்ட்மெண்ட்ல தப்பிச்ச கைதிங்க தான். நாங்க உங்களை தேடிட்டு இருக்கோம். எப்படியோ உங்ககிட்ட மாட்டிக்கிட்டாங்க. கான்ஸ்டபிள்ஸ் சார், டேக் them away man. முன்சிப் சார், உங்க ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி. எனக்கு நன்றி சொல்றதை விட துர்காவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு தகவல் கொடுக்க சொன்னதே துர்கா தான். அப்படியா? பரவாயில்லையே, இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கேன். நான் பாராட்டுறேம்மா. வரேன் சார். பை மிஸ்டர் பாண்டியன். ஆமா, உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? எல்லாம் உங்க தைரியம் தான். அடி வாலு. லாரில போலாமா? ஏறிக்க.